நல்வாழ்வு அறக்கட்டளையோடைய வளர்ச்சி பணிகளில் அடுத்த வீடியோ பதிவை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த பதிவில் நம்ம நிலப்பரப்பு வாங்கியிருக்கிற இடத்துல நான் தங்கியிருக்கும் அந்த அறை, அந்த அறையின் வீட்டு உரிமையாளர், அந்த வயதான ஒரு அம்மா. அந்த அம்மா அந்த வீட்டை சுற்றி எவ்வளோ தாவரங்கள் வளர்க்குறாங்க, அங்கே உள்ள மனிதர்களுடைய மனநிலை, நான் பழகியது வகையில் நான் பார்த்தது, அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதே போல் அந்த அறைக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள், அதோடு நம்ம துருவம் நிலப்பரப்பில் வேலைகள் நடக்கும்போது நான் அங்கே அந்த நிலப்பரப்பில் மரங்கள் சூழ இருக்கிற ஒரு இடத்துல நிழலில் இருந்து அங்கே நான் சுற்றி பார்க்கின்ற பிற உயிரின வகைகள், இவைகளுடைய நான் பார்த்து ரசித்ததெல்லாம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு என்னோடய விருப்பம். அதன் அடிப்படையில் இதை பகிர்ந்துக்கிறேன். அதோடு இந்த நிலப்பரப்பில் நம்ம கட்டமைக்க போகிற கட்டிடங்கள் மெய்ப்பாடு அடைய போகின்ற செயல்கள் எல்லாத்த பற்றியும் இந்த பதிவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, இந்த தங்கியிருக்கிற அறை நம்ம துருவம் நிலப்பரப்பு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு அறை, ஒரு மாதத்துக்கே 1100 ரூபா தான் வாடகை, கரண்ட் பில்லும் அதோடு சேர்ந்தே. அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ சின்ன இடம். அதில் அந்த ஒரு வயசான அம்மா தான் இந்த வீட்டோடைய உரிமையாளர். அவங்க பிள்ளை வந்து சென்னையில் வேலை பார்க்குறாரு. அவங்க எவ்வளோ செடி வச்சுருக்காங்க, ஏதோ மிளகாய் செடி, அப்புறம் அந்த நாட்டு தக்காளி, அப்புறம் கத்திரிக்காய், இங்கெல்லாம் நிறையா இருந்துச்சு. நிறைய கத்திரிக்காய் செடிகள்லாம் இப்போ அறுவடை பண்ணியாச்சு, எடுத்துட்டாங்க. இப்போ திருப்பும் அடுத்து போடுவாங்க தக்காளி இதெல்லாம். இந்த அம்மா இப்போ நான் இங்கே தங்கியிருக்கும் போது இவங்க வந்து சென்னைக்கு எப்போ கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒரு பை நிறைய கத்திரிக்காயெல்லாம் பறித்து கொடுத்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, மருந்துகள்லாம் போடாமல். நாட்டு தக்காளி பாருங்க, காய்ச்சிருக்கு. இந்த அறை, அவங்க மொத்தம் 4 அறைகள் இருக்குது. இதில் 2 அறைகள் நமக்கு இருக்குது. இந்த அறையில் என்ன ஒரு இதுனா, இதில் ஜன்னல், இந்த ஜன்னல் வழியாக அவ்வளோ அருமையான காட்சி இருக்குன்னு பாருங்கள். காலையில் தூரத்தில் மலைகள், பின்னாடி அந்த ஜன்னலை ஒட்டியே விவசாய நிலம், அங்கே ஒரு கோயில், இந்த வழியாக அவ்வளோ காற்று வீசி, காற்று அவ்வளோ வேகமாக உள்ள வரும். காலையில் விடிஞ்ச உடனே இது கிழக்கு பக்கம் இருக்கிறதுனால சூரிய உதயமும் காலையில் இருந்த உடனே இந்த சூரிய வெளிச்சம், இது வழியாக வர காற்று வாசல் கதவை அரைஞ்சு சாத்துற அளவுக்கு அவ்வளோ காற்று இங்கே வரும். இந்த தங்கும் அறையிலேருந்து வெளியில் வந்தோம்னா இந்த ரோடு பகுதி. இங்கே இந்த எதிர்த்த வீடு, இந்த வீடு இருக்கு இல்லைங்களா, இந்த வீட்டோட உரிமையாளர் செல்வராஜ்னு ஒரு ஐயா. இவங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, இவங்க நம்ம துருவம் நிலப்பரப்போட பக்கத்து நிலத்துக்காங்க. இவங்க கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. பிள்ளைங்க 2 பேரும் சென்னையில் வேலை பார்க்குறாங்க. திருமண வயதில் இருக்காங்க பிள்ளைகள். இவங்களை என்ன எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே நான் வரும்போது இந்த அறையிலேருந்தே பாருங்கள், இந்த மலைகள்லாம் இங்கேருந்தே தெரியும். இவங்க வந்து நான் முத நாள் வந்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு முத நாளே தகவல் சொல்லுவேன், ஐயா நாளைக்கு வரங்கய்யா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ மறுநாள் காலையில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வகுப்பு காலையில் இணைய வழி வகுப்புலாம் எடுத்துகிட்டே இருக்கும்போது ஒரு 6 மணிக்கெலாம்
காப்பி போட்டது கொண்டாந்து கொடுப்பாரு. அதாவது மூலிகை டீ. நான் சொல்லியிருக்கேன் காப்பி டீ குடிக்க மாட்டேன்னு, அதனால் மூலிகை டீ செஞ்சு கொண்டாந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதன் பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 8:30 மணிக்கு நான் இங்கே பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு கிளம்பலாம். ஒரு கூடை கையில் தூக்கிட்டு போகலாம், கூடையில் கொண்டு வருவாங்க. என்னன்னு பார்த்தா, ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக சாப்பாடு, இன்னொரு பாத்திரத்தில் குழம்பு, இன்னொரு பாத்திரத்தில் ரசம், ஒரு கவரில் அப்பளம் வறுத்து வச்சுட்டு, அப்புறம் ஒரு தட்டு, ஒரு டம்ளரு, 2 கரண்டி. 2 கரண்டி எதுக்குன்னா, ஒன்று சாதம் அள்ளி போடுற கரண்டி, இன்னொன்று குழம்பு ஊற்றிக்கிறது. அந்த குழம்புலையே அவரைக்காய் அது மாதிரி வித விதமாக வரும். இவ்வளவும் காலையில் 8 மணிக்கு என்கிட்ட கொண்டாந்து கூடையோடு கொடுத்துட்டு, காலையில் சாப்பிட்டு காட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துகிட்டு போய் மதிய சாப்பாடும் அங்கேயே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது வரும்போதெல்லாம் இது வாடிக்கையாக நடக்கும். இது என்ன ஒரு இதோடு அவங்க பழகுறாங்கன்றது இங்கே பார்க்குறோம் நம்ம. அதே போல் இந்த அறைக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது. சின்ன கடை, அது ஒரு பாருங்க. இந்த கடை நேராக போனோம்னா நம்ம இடத்துக்கு போகிற வழி தான். இந்த கடையில் நம்ம காட்டில் வேலை செய்வாங்க. வேலை செஞ்சு அந்த வேலை செய்கிறவங்களுக்கு மாலை கூலி கொடுக்கணும். அப்போ நான் பயணத்தில் இருக்கும்போது, சென்னையிலையோ இல்லை ஈரோட்லேயோ இருக்கும்போது, இந்த கூலி கொடுக்கும்போது இவங்களுக்கு பணம் கொடுக்க இங்கே ஆள் இருக்கு. நானும் பயணத்தில் இருக்கிறதுனால அங்கேருந்து பேசிட்டு இந்த கடைக்காரோட நம்பர், அந்த நம்பரில் ஜிபே பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து அது பணமாக எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து 1000க்கு 10 ரூபா. எங்கேயுமே யூபிஐக்கு சார்ஜ் கிடையாது, ஆனால் இந்த ஊரில் யூபிஐக்கு சார்ஜ் உண்டு. நான் கரெக்டாக சொல்கிறேன். அப்படி இந்த கடையோடைய ஜிபேக்கு பண்ணும்போது தான் இந்த கடையோட பேர் என்னென்னா கன்னிகா சூப்பர் ஸ்டோர் அப்படின்னு வந்துச்சு. அது பேர்லாம் வச்சு அப்படி இந்த சத்தம் கேட்குது இல்லையா, இந்த பறவைகள் அதாவது கூட்டமாக வந்து உக்காந்து தனக்குள்ளே ஏதோ பேசிகிட்டு இருக்குங்க. நல்ல சத்தம், நல்ல சத்தம்னா அதாவது இனிமையாக இருக்காது, கியாமியா கியாமியான்னு அப்படி சத்தம் வரும். இது செல்லமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது உலர்வாய் குருவி அப்படின்னு சொல்கிறாங்க. இது அடிக்கடி வரும், கூட்டமாக வரும். இப்போ நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றியே இருக்குங்க, நம்மளுடைய ஏதோ பேசுங்க. பாருங்க எத்தனை இருக்குன்னு. சத்தம் கேட்குதா? இப்படி நம்மளோட அறியாமல் நம்ம வந்தோம்னா நம்ம பக்கத்தில் வந்து ஏதோ மேய்ஞ்சிட்டு கூடி மொத்தமாக கத்துங்க. அது கையாமையா கையாமையான்னு தான் சத்தம் இருக்கும், ஒரு கோர்வையாக ஒரு இனிமையாக இருக்காது. இது உலர்வாய் குருவின்னு சொல்கிறாங்க செல்லம்மா. சரி இப்படி இருக்கேன்னு சொல்லி நானும் வலைதளங்களில் தேடி பார்த்தேன். அப்புறம் தான் பார்த்தா இந்த பறவைகளுடைய பேர் வந்து சத்தம் பாருங்கள்.
காட்டு சிலம்பன். இந்த பறவைகளுடைய பெயர் வந்து காட்டு சிலம்பன் அப்படின்னு பெயர் இதுங்களுக்கு. அதாவது காடுகளில் இருக்க குருவிகள் தான். சிலம்பம்னா என்ன, அந்த காலில் போடுவாங்க இல்லையா சிலம்பம், நடந்தால் அது கலகலன்னு சத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இதுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த மாதிரி தான் கத்துங்க. அந்த மாதிரி தான் இதுங்களுக்கு காட்டு சிலம்பன். நல்லா தைரியமான குருவிங்க. இங்கே பாருங்கள், நான் நிற்கிறேன் பக்கத்தில் எத்தனை ஒரு 10 குருவிக்கிட்ட இங்கே மண்ணில் ஏதோ புறக்கி சாப்பிட்டுட்ருக்குங்க. நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கோம். நல்லா பேசுங்க. ஏதோ நம்ம வந்தோடனே நம்ம கூட உறவாடுற மாதிரி அந்த சத்தங்களை எழுப்போம். இது இங்கே நம்ம துருவம் இந்த நிலப்பரப்பில் இது அடிக்கடி கூட்டமாக வருங்க. இங்கே நல்லாயிருக்கு. அதே போல் அந்த கிணத்துக்குள்ளே ஒரு இடத்துல கூகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆந்தை, அது அந்த கிணத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு பொந்தில் முட்டை வச்சுருக்கு. ஒரு 3 முட்டை வச்சுட்டு மரத்தில் உக்காந்துருக்கு. அதையும் ஃபோட்டோவாக தான் எடுக்க முடியுது. நல்லாயிருக்கு. இங்கே நிறைய பறவைகள் வந்து போகுது. இதன் பிறகு பறவைகளை போல் நீங்களும் எல்லோரும் இங்கே மகிழ்ச்சியாக வந்து இங்கே இருந்து போகணும் அப்படிங்கிறது தான் விருப்பம். இப்போ நம்ம பார்த்த, உங்களிடம் பகிர்ந்து கொண்ட இந்த மெய்ப்பாடுகள், இங்கு கட்டமைக்கப் போகின்ற கட்டடங்கள், அதோடு அடுத்த கட்டமாக இங்கே தாவரங்கள் காடு போல் உருவாக்கணும் அப்படின்னும் போது எவ்வளோ தாவரங்களை நம்ம இங்கே விதையிலிருந்து உற்பத்தி பண்ணணுன்றது என்னோடய விருப்பம். ஒட்டு தாவரங்கள், அப்புறம் இந்த சொல்லக்கூடிய ஹைப்ரிட், இது மாதிரி எதுவுமே இங்கே வராமல், இங்கே ஒரு துளி நஞ்சு கூட இல்லாமல் எல்லாமே இயற்கையாக இயல்பாக வளர வேண்டிய மரங்கள், தாவரங்கள், காய்கறிகள், பயிர் வகைகள், உணவு உற்பத்தி எல்லாமே இங்கே நடக்கணும். அதே போல் இந்த கட்டுமானங்கள் இதெல்லாம் இங்கே நிர்மாணித்து, இது மனிதர்கள் குடும்பமாக எல்லோரும் வந்து இங்கே மேன்மை பெறக்கூடிய ஒரு நிலையில் உருவாக்கம் ஆகணும், மெய்ப்பாடுகள் அடைந்தே தீரும் என்ற ஒரு ஆழ்ந்த விருப்பத்தில் குருமார்களின், மகரிஷிகளின் வழிகாட்டுதலில் உணர்த்தப்படும் உணர்த்தல்களில் செயலாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த செயலாக்கத்திற்கெல்லாம் பொருளாதாரம் எவ்வளவு தேவைப்படும் என்று இங்கு கணிக்க முடியாது. அந்த கணித்தலுக்கு நானும் செல்லவில்லை, அந்த மதிப்பீடுகளையும் நான் வைக்கவில்லை. இது உணர்த்தப்படும் உணர்த்தலில் ஆழ்ந்த விருப்பத்தில் உருவாகி கொண்டிருப்பது. இந்த விருப்பத்திற்கு தேவையான, இங்கு நடக்கும் செயல்களுக்கு உண்டான பொருளாதாரங்கள், அதாவது பணம், தேவைப்படும் பணத்தை இறைவன் நேரடியாக வந்து என் கையில் மூட்டையாக கொடுக்க போகிறதில்லை. இப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் நடக்காது. அதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். அது நமக்கு நல்லா தெரியும், எல்லோருக்குமே தெரியும். இப்படி இதற்கு தேவையான அந்த தொகை, பங்களிப்பு எல்லாமே இறைவன் மனிதர்கள் மூலியமாக தானே நிகழ்த்துவார். அதாவது எனக்கு தேவையானது உங்கள் மூலியமாக, உங்களுக்கு தேவையானது என் மூலியமாக, இப்படி ஒருவருக்கொருவர் எல்லோருமே அப்படி தான். எல்லா உயிர்களிடமிருந்து பிற உயிரினங்களுக்கு, பிற உயிரினங்களிடம் இருந்து அடுத்த உயிரினங்களுக்கு தான் இந்த சக்தி பரிமாற்றம், இந்த பிரபஞ்ச கட்டமைப்பே அப்படி தான். அப்படி இந்த மெய்ப்பாடு அடைய வேண்டிய இந்த செயல்களுக்கான பங்களிப்புகள் ஈதல், அதாவது கொடுத்து அருள்வது, அதை நான் கோருகிறேன் உங்களிடமிருந்து. அதற்குண்டான பங்களிப்புகளை நீங்கள் அளிக்க வேண்டிய அந்த வங்கி விவரங்கள் இந்த பதிவில் வழங்கப்படுகிறது. அதோடு இது துருவம் அறக்கட்டளையாக பதிவு செய்யப்பட்டது. நீங்கள் அளிக்கும் பங்களிப்பு தொகைக்கு உண்டான வருமான வரி விலக்கு, அந்த ஃபார்ம் 80G அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரி விலக்கும் உண்டு. அதையும் தேவைப்படுறவங்க நீங்கள் நன்கொடை வழங்கும்போது உங்களுக்கு
தேவைப்படும் எனில் அதை சொன்னால் அதுக்குண்டான சான்றிதழ்களும் நம்ம அறக்கட்டளையிலிருந்து வழங்கப்படும். நீங்கள் இந்த நிகழ்வுக்கு, இந்த மெய்ப்பாடு அடைய வேண்டிய இந்த செயல்களுக்கு உங்கள் மனதார உங்களிடமிருந்து வரும் நன்கொடைகளை துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளைக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதன் விளக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கி நாமும் மேன்மை பெற்று நம்மோடு இணைக்கப்படும் மனிதர்களையும் மேன்மைப்படுத்துவோம், நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். நன்றி.